ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கம். 63 நாயன்மார்களுள் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியவர் அறிவட்டாய நாயனார். இவர் 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சோழ நாட்டில் கணமங்கலம் என்னும் ஊரில் வேளாளர் குலத்திலே அவதரித்தவர். தாயனார் என்னும் பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார். வேளாளர்களுக்கு தலைவராகவும் இருந்து வந்தார். சிவனின் மீது அதிக பக்தி கொண்டவர். தினமும் செந்நெல் அரிசியில் சோறு செய்து செங்கீரை சமைத்து மாவடு சேர்த்து எடுத்துக்கொண்டு சிவனை தரிசித்து நைவேத்தியம் செய்து அதை சிவனடியார்களுக்கு அளித்து வந்தார். பெருகி வரும் வெள்ளத்திலும் கடும் கோடையிலும் எத்தகைய சோதனையிலும் சிவனுக்கு நைவேத்தியம் செய்வதை தவறுவதில்லை. தன் பால் மிகுந்த அன்பு கொண்டுள்ள அடியாரின் அன்பை உலகுக்கு காட்ட வேண்டுமென்று நினைத்தார் அகில நாயகனாகிய எம்பெருமானாகிய சிவபெருமான். செல்வத்தில் திளைத்த தாயனார் கூலிக்கு ஆட்கள் வைத்து வேலை வாங்கும் அளவுக்கு பெருமளவு செல்வத்தை கொண்டிருந்தார். நாளடைவில் அவரிடம் இருந்த செல்வத்தின் அளவு குறையத் தொடங்கியது. சிறிது சிறிதாக வறுமை அவரை ஆட்கொண்டது. என்ன வறுமையாக இருந்தால் என்ன, சிவனுக்கு அன்றாடம் அமுது படைத்து நைவேத்தியம் செய்யும் பணியை மட்டும் விடவே இல்லை தாயனார். கூலிக்கு ஆட்களை வைத்து வேலை வாங்கிய தாயனார் பிறரிடம் கூலிக்கு செல்லும் நிலைமையை அடைந்தார். கூலிக்கு ஈடாக கிடைத்த பொருளில் செந்நெல்லை ஈசனுக்கும் கார்நெல்லை குடும்பத்தின் பசியாரவும் வைத்து கொண்டார். இவ்வளவு வறுமையிலும் நைவேத்தியம் செய்வதை கண்ட ஈசன் அடுத்து ஒரு திருவிளையாடல் புரிய நினைந்தார். அன்று கூலிக்கு சென்ற அறிவட்டாயருக்கு செந்நெல் மட்டுமே கிடைத்தது. தாயனாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஈசனுக்கு அமுது படைக்க செந்நெல் கிடைத்து விட்டதே என்று உவகை கொண்டார். வீட்டுக்கு காரரிசி கிடைக்கவில்லை என்ற எண்ணம் கூட அவர் மனதில் எழவில்லை. அவர் அன்பு துணைவியாரும் அதை பற்றி எண்ணம் இல்லாமல் வீட்டின் பின்புறம் இருந்த தோட்டத்துக்கு சென்றார். மழை காலம் என்பதால் கீரைகள் செழித்து வளர்ந்திருந்தன. அந்த கீரையை மேலாக பறித்து அன்று இருவரும் சமைத்து உண்டார்கள். அடுத்த நாள் கீரை தண்டை சமைத்து சாப்பிட்டார்கள். 3வது நாள் கீரையின் வேர்களை சமைத்து சாப்பிட்டார்கள். அடுத்து வந்த நாள்கள் தண்ணீர் குடித்து பசியை போக்கிக் கொண்டார்கள். அப்படியும் சிவனுக்கு அமுது படைப்பதையும் அடியவர்களுக்கு பிரசாதம் அளிப்பதையும் நிறுத்தவே இல்லை. இந்நிலையில் சிவனுக்கு படைக்க கூடையில் பிரசாதம் வைத்து எடுத்துக்கொண்டு சென்றார் தாயனார். அவரது பின்னால் அவரது மனைவி பஞ்சகவியம் ஏந்தி சென்றார். பசி மயக்கத்தால் தடுமாறி விழப்போன தாயனாரை தாங்கி பிடித்தாள் அவரது மனைவி. அப்போது கூடையில் இருந்த பிரசாதங்கள் சிதறி கீழே விழுந்தன. சிவனுக்கு கொண்டு வந்த பிரசாதங்கள் கீழே விழுந்ததில் பதறிப்போனார் தாயனார். இன்று எப்படி உங்களுக்கு அமுது படைப்பேன் என்று புலம்பினார். தங்களை பட்டினியாக்கி விட்டேனே, இனி நான் எப்படி உயிர் வாழ்வேன், வாழ்ந்து என் செய்வேன் என்று கத்தியால் தன் கழுத்தை அறுக்கத் தொடங்கினார். இனியும் பொறுக்க மாட்டோம் என்று சிவபெருமானின் அசரீரி ஒலிக்க அவரது கரம் நிலத்திலிருந்து மேலெழும்பி தாயினாரின் கரத்தை தடுத்து, வேண்டாம், நிறுத்திவிடு அன்பனே என்றது. நீ கொண்டு வந்த அமுதை நாம் இங்கேயே உட்கொண்டோம் என்று சிவபெருமான் பார்வதி தேவியுடன் காட்சியளித்தார். அறிவாளால் கழுத்தை அறுத்து கொண்டதால் தாயனார் அறிவட்டாயர் என்று அழைக்கப்பட்டார். மீண்டும் செல்வத்தால் திளைத்து அடியவர்களுக்கு தொண்டு செய்து இறுதி காலத்தில் மனைவியோடு சிவலோகம் சென்றார்.